பெண்கள் என்பது மனசு, ஆண்கள் என்பது புத்தி. அவ்வளவுதாங்க. பெண்களுக்கு நல்லது கெட்டது தெரியவே தெரியாது. பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும். ஆண்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற விஷயம் தெரியாது, நல்லது கெட்டது மட்டும்தான் தெரியும். அதனாலதான் எல்லா ஆண்களுக்கும் மண்டையில முடிகொட்டுது, உலகத்தில் எந்த பெண்களுக்கும் சொட்ட விழுகவே மாட்டேங்குது. ஏன்னா பெண்கள் இங்க வாழ்றாங்க, ஆண்கள் இங்க வாழ்றாங்க. ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும்னா மனசா பார்க்கணும், ஒரு ஆணை எப்படி பார்க்கணும்னா புத்தியா பார்க்கணும். நல்லா கேட்டுக்கங்க. ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை மாத்திக்க முடியவே முடியாது. ஒரு ஆண் புத்திக்கு பிடிச்ச விஷயத்தை மாத்திக்க முடியவே முடியாது. அத லாக். ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை புத்தியை வச்சு மாத்த முடிஞ்சிட்டா பெண் ஞானி. ஒரு ஆண் புத்திக்கு பிடிச்ச நல்ல விஷயத்தை மனசை வச்சு மாத்திட்டாருன்னா அவர் ஞானிங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டா, நான் நல்லா கேட்டுக்கங்க, இது முக்கியமான உதாரணம். ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்க முடியாது. இதுதான் பெண்ணுடைய வீக்னஸ். ஒரு ஆண் புத்திக்கு நல்லதுன்னு சொல்ற விஷயத்திலிருந்து வெளியே வர முடியாது. அதுதான் ஆண்களுக்கு வீக்னஸ். அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சொல்லட்டா, நிறைய ஊர்ல நிறைய மிராசுதார்கள், நிறைய மினிஸ்டர், பெரிய பெரிய அதிக விஐபி எல்லாம் 2 வைஃப் வச்சிருப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு வருவாங்க, 2 வைஃப் கூடவே வருவாங்க. சொல்லுவாரு, இவரு இது இளைய சம்சாரங்க, இது மூத்த சம்சாரம். சொல்லிருக்காங்களா இல்லையா? இது டிவில பேப்பர்ல நேர்ல பாக்குறமா இல்லையா? எல்லாம் இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க. எந்த பெண்ணாவது 2 கணவனை கூட்டிட்டு வந்துட்டு இது மூத்த ஹஸ்பண்டுங்க, இது இளைய ஹஸ்பண்ட் சொல்லி என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? இதுல இருந்து என்ன புரியுது? என்னன்னா, நல்லா கேளுங்க, இதை விட உதாரணம் சொல்ல முடியாது. அது இந்த உதாரணம் இப்படிதான் இருக்கு, வேற வழி இல்லை சொல்லி. ஏன்னா ஒரு பெண், நல்லா கேட்டுங்க, ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச கணவனை இழக்க விரும்பாம இன்னொரு மனைவியோட ஷேர் பண்ணிக்கவும் தயாராக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மனசுல வீக். ஆனா கணவன் அப்படி இல்லை. 15 வருஷம் ஒன்னா இருந்த ஒரு மனைவிய ஒரே செகண்ட்ல சரி பிடிக்கலையா போன்ட்டு வேற கல்யாணம் பண்ணி போயிட்டே இருப்பாரு. நினைச்சே பார்க்க மாட்டாருங்க. ஏன்னா ஒரு புத்திசாலி, பிடிச்ச விஷயத்தை மாத்திக்க முடியும். ஒரு பெண் பிடிச்ச விஷயத்தை மாத்திக்க முடியாது. சோ புரிஞ்சுக்கங்க, பெண்கள் வீக்கா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் பிடிச்ச விஷயத்தை மாத்திக்க முடியாம இருக்கிறது தான். நீங்க தயவு செய்து நான் சொன்ன அந்த தியானம் எல்லாம் போய் எல்லாம் ரெடி பண்ணி மனசை மட்டும் புத்தியை வச்சு மாத்துறதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங். அதே மாதிரி ஆண்கள் புத்தியை வச்சு மனசை மாத்த முடியும், ஆனா மனசை வச்சு புத்தியை மாத்தவே முடியாது. ஒரு ஆண், நான் சொல்ற தியானம் எல்லாம் போய் விபாசனாலாம் போனீங்கன்னா மனசை வச்சு புத்தி மாத்திர கெப்பாசிட்டி என்னைக்கு வந்துட்டீங்களோ அன்னைக்கு நீங்க கிங். சோ புரிஞ்சுக்குங்க, ஒரு பெண்ணை மனசா பாருங்க, ஒரு ஆணை புத்தியா பாருங்க. ஒரு பெண் கூட ஆண் இருக்கும் பொழுது நல்லது கெட்டதெல்லாம் யோசிக்காதீங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத மட்டும் பேசுங்க. ஒரு பெண் ஒரு ஆணோடு இருக்கும் பொழுது இந்த பிடிச்சிருக்கு பிடிச்சிக்கல பேசாதீங்க, நல்லது கெட்டது மட்டும் பேசுங்க, அவங்களுக்கு பிடிக்கும்.